இங்க ஒரு பொண்ணு தெரியாம ஒரு கண்ணாடி பாட்டில தட்டி விட்டுறா. அது உடஞ்சதும் அதுக்குள்ள இருந்த கோலி குண்டுகள் எல்லாம் அதுவாவே ஒன்னா ஒரே இடத்துல சேர ஆரம்பிக்குது. அதை பார்த்து அந்த பொண்ணு பயங்கர ஷாக் ஆகி நிக்கிறா. உடனே கீழே இருந்த கார்பெட்டை எடுத்துட்டு அதுக்கு அடியில இருந்த உட்டன் பேஸ்மெண்ட்டை ஒரு கோடாரியை எடுத்து எல்லாத்தையும் உடைச்சு ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுக்கு கீழே பல வருஷமா வறண்டு போன ஒரு பழைய கிணறு இருக்குது. அதை அவ மெல்ல எட்டி பார்க்கும்போது சடனா அவளுக்கு பின்னாடி ஒரு பேய் வந்து நிக்குது. அதை பார்த்து அவளோட பையன் பயத்துல நடுங்கி போயிடறான். அவளுக்கு ஏதோ தப்பா பட உடனே திரும்பி பாக்குறா. ஆனா அங்க யாருமே இல்ல. உடனே இன்னொரு பக்கமா திரும்பி பாக்குறா. அப்போ அந்த பேய் சடனா மாட்டிக்குது. அவ நேர்லயே அந்த பேயை பாத்துறா. உடனே அந்த பேய் அவளை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவ கீழே விழுந்ததும் சடனா ஒரு இரும்பு ராடை எடுத்து அவளை அடிக்க ட்ரை பண்ணுது. அப்போ திடீர்னு அங்க லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. உடனே அந்த பேய் கையில இருந்த ஒரு பெரிய மரத்தா இருக்கிற மிஷினை எடுக்குது. அதை பார்த்து அவ ஷாக் ஆகி உடனே அவளும் கையில அதே மாதிரி ஒரு மிஷினை எடுக்கிறா. அப்பதான் அவளுக்கு அது கட் பண்ற மிஷின் இல்ல, அது ஒரு ஹேர் ட்ரையர்னு தெரியுது. அதை பார்த்ததும் அந்த பேய் அவளை பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிக்குது. அப்போ அந்த மிஷின் சீலிங்க தெரியாம கட் பண்ணதால அது அப்படியே உடஞ்சி அந்த பேயோட தலைமையிலேயே விழுந்துருது. அந்த கேப்ல அவ கையில அந்த இரும்பு ராடை எடுத்துட்டு அந்த பேயை அடிச்சு ஓட விட முடிவு பண்றான். ஆனா அந்த பேய் உஷாராகி அவளோட தம்பியை பிடிச்சு வச்சு மிரட்டுது. அப்போ அங்க ஓடி வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டு பேயை பார்த்து ஷாக் ஆகி அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடிவு பண்றான். உடனே ஒரு கோடாரியை எடுத்து அந்த பேயோட நடுமண்டையிலேயே போட போறான். ஆனா எதிர்பாராத விதமா அவளோட தம்பி சடனா பயந்து பேயை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறான். அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்னு தெரிய வருது. உடனே அந்த குட்டி பையன் அந்த பேயை எதுவும் செஞ்சுட்டாங்கன்னு கெஞ்சுறான். உடனே அவ நீ என் தம்பியோட ஃப்ரெண்டா இருக்கிறதால நிச்சயமா நீ ஒரு நல்ல பேயா தான் இருப்பேன், அதனால நாங்க உன்னை எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்றான். அவளோட பாய் ஃப்ரெண்டும் அதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்றான். அதை கேட்டதும் அந்த பேய் மனசு மாறி அதோட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வடிய ஆரம்பிக்குது. உடனே அந்த பையனை அவங்க கிட்டேயே விட்டுருது. அப்போ திடீர்னு ஒரு ஒயிட் லைட் பிளாஷ் ஆனதும் அந்த பேய் அதோட ஒரிஜினல் உருவத்துக்கு மாறுது. உடனே அவங்க கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க, நான் இனிமே உங்க யாரையும் கொல்ல மாட்டேன்னு சொல்லுது. அவ உண்மையா தான் சொல்றியான்னு கேக்குறா. பதிலுக்கு அந்த பேய் சிரிச்சுக்கிட்டே இல்ல நான் சும்மா உங்களை ஏமாத்தினேன்னு சொல்லுது. அப்போ திடீர்னு அந்த பேய்க்கு பின்னாடி இருந்த டோரை யாரோ ஓபன் பண்ணதும் சடனா அந்த பேய் அப்படியே பல்ட்டி அடிச்சு அந்த கிணத்துக்குள்ள போய் விழுந்துருது. உடனே அவளோட பாய் ஃப்ரெண்டு அந்த பேய் இனிமே வெளியே வரக்கூடாதுன்னு ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த கிணத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறான். கடைசியில அந்த பேய் வெளியே வர முடியாம கிணத்துக்குள்ளேயே மாட்டிக்குது.